ப்ரொஃபசர் ஏஎஸ் பிரகாசம், அதாவது ஏஎஸ் பிரகாசம் உலகநாயகன் கமலஹாசன் பாண்டு. அதுல ஒரு கமெண்ட் பார்த்தேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் கொண்டு வரப்பட்டவர் அப்படின்னா அது உண்மைதான். நான் வந்து கமல்ஹாசன் ஏஎஸ் பிரகாசம் இவங்க பாண்டை பத்தி மட்டும்தான் சொல்றதுனால அவருடைய பிலிமோகிராஃபி அவர் எங்கிருந்து ஆரம்பிச்சாருங்கிறதெல்லாம் அது நம்மளுடைய வீடியோவுடைய கண்டென்ட்டா இல்லை. அது உண்மைதான். அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அவரை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் முக்தா சீனிவாசன் தான் அவரை வளர்த்து விட்டாரு ஏஎஸ் பிரகாசத்தை அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதான். அதே நேரம் ஏஎஸ் பிரகாசம் இன்னொரு ஒரு தகவலை சொன்னார். அதாவது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நீலமலர்கள்னு ஒரு படம், அந்த நீலமலர்கள் தெலுங்குல தான் முதல்ல எடுத்தாங்க. ஒரு ப்ரொடியூசர்கிட்ட வந்து அதை தமிழில் வந்து ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிரகாசம் சார் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இவர் போய் பிரகாசம் போய் கேட்டாராம், என்ன கமல் அது தெலுங்குலேயே அந்த படம் ஓடலையே, தமிழில் ரீமேக் பண்ண சொல்லி நீங்கள் தான் சொன்னீங்களா அப்படின்னோடனே, ஆமாம் சார், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தோம்னா அது நல்லபடியாக வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அது கிருஷ்ணன் பஞ்சுவ டைரக்ஷனாக போட்டது வந்து பிரகாசத்துக்கு பிடிக்கல. கிருஷ்ணன் பஞ்சு டைரக்ஷன், ஏஎஸ் பிரகாசம் வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேங்கிற மாதிரி அந்த ஸ்டோரியை வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணணும் தமிழுக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிறப்ப இவருக்கு அது பிடிக்கல. ஸோ அதுதான் இவர் வந்து அந்த படத்துல வந்து இவருடைய பங்களிப்பு வந்து எதிர்பார்த்த அளவு இல்லாம போச்சுங்கிற ஒரு காரணத்தை சொன்னார். ஏன்னா சில பேருக்கு சில டைரக்டர்ஸோட ஒத்து போகும். இப்போ முக்தா சீனிவாசனா இருந்தால் இவர் ஹாப்பியா ஒர்க் பண்ணுவாரு. இவரை பொறுத்தவரை இவர் அந்த மாதிரியான ஒரு ஆளு. ஏன்னா சூரியகாந்தி படம்லாம் பிரமாதமா ஒர்க் பண்ணியிருப்பாரு. சூரியகாந்தி படத்துக்கு இவர் வந்து இவர் வச்ச பேரு தன்மானம், பட் முக்தா சீனிவாசன் வந்து இந்த படத்துக்கு சூரியகாந்தினே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இதுல மிக முக்கியமா என்னன்னா, இன்னொரு படம், அதாவது இந்த சென்னை ஃபுல்லா ஹோர்டிங்ஸ் வைக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி, அவங்களும் இன்னொரு சர்க்கஸ்காரங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அதுக்கு வந்து இவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, உங்களை யார் வேணாலும் நீங்க கதாநாயகனை போட்டுக்குங்க, நீங்க எந்த கதையை வேணாலும் எடுங்கன்னுங்கும் பொழுது இவர் வந்து நம்ம கமலஹாசனை வச்சு எடுக்கணும்னு இவருக்கு ஒரு ஆசை. அது சர்க்கஸ் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வச்சு ஒரு படம் பண்ணணும், அதுல எம்ஆர் ராதாவை ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணணும், ஸ்ரீபிரியா கதாநாயகியை போடணும்னு இவர் எல்லாமே பிளான் பண்ணிட்டாரு. பட காட்சிகள்லாம் எடுத்து கமல் இல்லாமலேயே காட்சிகள் எடுக்கிறாங்க. அதாவது சிங்கத்தை வளர்க்குறவர் மாதிரி சர்க்கஸ்ல எம்ஆர் ராதாக்கு அந்த படம் வந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும். அது வந்து பல்வேறு காரணங்கள்னால உலகநாயகன் கமலஹாசன் அவர்களால நடிக்க முடியாம போச்சு. அந்த படம் எடுத்த காட்சியெல்லாம் அப்படியே இன்னும் வச்சிருக்காராம் ஏஎஸ் பிரகாசம். அந்த படம் நின்று போச்சு. பட் பின்னாடி வந்து சர்க்கஸை வச்சு கமல் பண்ணார் அபூர்வ சகோதரர்ல. பட் அந்த படம் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். கமலும் எம்ஆர் ராதாவும் நடிச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். அது வந்து சில காரணங்களால கமல் வந்து இந்த படம் என்னால பண்ண முடியாதுன்னு ஒதுங்கிட்டாங்க. அப்பவும் என்கிட்ட ரொம்ப மரியாதையா அடக்கத்தோட சொல்லிட்டு தான் விலகினாரு அப்படின்னு பிரகாசம் பேட்டியில குறிப்பிடுறாரு.